அடுத்து லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம்ஸ் வேறு நெருங்குது, ஸ்கூல் வேறு முடிய போகுது, என்ன ஆக போகிறோம் இப்படின்னு பல கொஷின்ஸ் மைண்டில் ஓடிட்டுருக்கா. கன்ஃபியூஸே ஆகாதீங்க, இதை கேளுங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கிளியரிங் ஆல் யர் கன்ஃபியூஷன்ஸ் இந்துஸ்தான் பசங்க. இவ்வளோ நாள் நீ ஸ்கூல் மட்டும் படித்து முடிச்சிடு, அப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? பட் ஆனால் அதுதான் இல்லைங்க. ஏன்னா இந்த காலேஜ் தான் உங்களோட கரியரை சூஸ் பண்ண போகுது. உங்கள் ஃப்யூச்சர் பிரைட் ஆகிறதுக்கு நீங்கள் பெஸ்ட்டான கோர்ஸ் எடுக்க வேணாமா? அதுக்காகவே உங்களுக்கு கியூரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கோர்சஸ் எல்லாம். பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? யாரை கேட்டாலும் நான் இன்ஜினியரிங் எடுக்க போகிறேன், டாக்டர் எடுக்க போகிறேன், பிடிஎஸ் பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த கோர்ஸ் சிம்பிளாக எடுக்கலாம், மாசாக செட்டில் ஆகலாம். வாங்க, டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10th பிளேஸில் இருக்கிற கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஏ சோஷியாலஜி. சொசைட்டி, கல்ச்சர், பாலிடிக்ஸ்னு உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போனா டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் எடுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஏ சோஷியாலஜி. அடுத்த ராமானுஜம் யாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் மேக்ஸில் புலியா? ஆமாங்க, நீங்கள் அடுத்த ராமானுஜமே ஆகலாம் இந்த கோர்ஸ் எடுத்தா. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் 9th பிளேஸில் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க இந்த கோர்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்படியும் உங்கள் கேங்கில் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன்னு யாராச்சும் 1-2 பேராச்சும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. பட் பிஃபோர் தட் 8th பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹியூமனுக்கு பொதுவாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பல கொஷின்ஸ் எப்படி மைண்டில் ஓடிட்டுருக்கும். அது எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த கோர்ஸ் உங்களுக்காக. பிஎஸ்சி சைக்காலஜி 8th பொசிஷனில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் இருக்குதுங்க. ஹியூமன் பிஹேவியர், கவுன்சிலிங், மென்டல் ஹெல்த்னு பல விதமாக பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் அமைஞ்சிருக்கு. ஏன் நீங்களும் ஒரு நாள் இருகப்பற்றில் வர மித்ரா மாதிரி சீக்கிரமே ஆகலாம் இந்த கோர்ஸ் எடுத்தா. உங்கள் வீட்டில் நான் ஹிஸ்ட்ரி தான் படிப்பேன் அப்படின்னு யாரும் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களா? தாராளமாக அவங்கள எடுக்க சொல்லுங்க. அவங்களுக்காகவே கியூரேட் பண்ண கோர்ஸ் தான் பிஏ ஹிஸ்ட்ரி. 7th பிளேஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கோர்ஸ். என்னதான் ஹிஸ்ட்ரி போரிங்காக இருந்தாலும் பல பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஏன் இது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6th பிளேஸில் உள்ள கோர்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. அதான் தென் பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் விஷுவல் கம்யூனிகேஷன், அதாவது பிஎஸ்சி விஸ்காம். காலேஜ் டைமை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா இந்த கோர்ஸ் எடுக்கலாம். ஏன்னா தியோரியை விட ப்ராக்டிகல்ஸ் தான் இந்த கோர்ஸில் ஜாஸ்தியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, பல மணிரத்னம், பல ஜிவிஎம், வெற்றிமாறன், ஏன் பாரஞ்சத் கூட ஆகலாம். இந்த கோர்ஸை படித்து முடிச்சுட்டு வேரியஸ் ஃபீல்டில் போகிறதுக்கு நிறையவே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. இதே ஹைப்பில் அடுத்த கோர்ஸ் பார்க்கலாமா? 5th பிளேஸில் இருக்கிற கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. என்னால் பிடெக் பயோடெக்னாலஜி எடுத்தலாம் எப்போ பார்த்தாலும் ஸ்டடீஸில் உட்காந்துட்டு இருக்க முடியாது, கொஞ்சமாச்சு சில் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஎஸ்சி பயோடெக்னாலஜி உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கோர்ஸாக இருக்குங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் இருக்கிறது பிஏ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க, ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக இந்த கோர்ஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுனா இந்த கோர்ஸை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாங்க. 3rd பிளேஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் பிகாம். இந்த கோர்ஸ் பற்றி கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாரை கேட்டாலும் நான் பிகாம் அது பிகாம் இது அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிகாம்லேயே நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குதுங்க. பிகாம் அப்ளைட் சயின்ஸ், பிகாம் எக்கனாமிக்ஸ், மார்க்கெட்டிங், அக்கௌண்டன்சி, ஃபினான்ஸ், பேங்கிங் மேனேஜ்மெண்ட்னு இப்படி பல கோர்சஸ் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அடுத்த பொசிஷனில் இருக்கிறது தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு பல ஃபீல்ட் இந்த கோர்ஸ்குள்ளே உள்ளடங்கியிருக்கு. இதை அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் 1st பிளேஸில் இருக்கிற கோர்ஸ் தான் பிஏ இங்கிலீஷ். ஷேக்ஸ்பியர், சேட்டன் பஹட், கோலன் ஹூவர்னு இப்படி பல ஆத்தர்ஸோட லைனில் நாளைக்கு நீங்களும் வரலாங்க. ஏன் நம்ம அரவிந்த் சாமி ப்ரெஸ்கிரைப் பண்ண த சைக்காலஜி ஆஃப் மணி ஆத்தர்
மார்கன் ஹவுஸ்ல கூட நீங்க ஆகலாம். அண்ட் ஃபைனலி டாப் 10 கோர்சஸ் பார்த்துட்டோம். ஆனா டாப் 10 காலேஜஸ் பார்க்க வேணாமா? வாங்க டாப் 10 காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் யார் யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டாப் 10 காலேஜஸ் NIRF ரேங்கிங் பேசிஸில் இதோ உங்களுக்காக. 10th பிளேஸில் நம்ம சென்னையில் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தான் 10th பிளேஸில் ரேங்க் ஆகிருக்குதுங்க தமிழ்நாடு லெவலில். நேஷ்னல் லெவலில் இது 67th பிளேஸில் NIRF படி ரேங்க் பண்ணியிருக்காங்கங்க. 9th பிளேஸில் தி அமெரிக்கன் காலேஜ் மதுரை நேஷ்னல் ரேங்கிங்கில் 54th பிளேஸ். 8th பிளேஸில் கோயம்புத்தூரில் உள்ள கங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 52nd பிளேஸ் இன் நேஷ்னல் லெவல். 7th பிளேஸில் ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் 37th பிளேஸ் இன் நேஷ்னல் ரேங்கிங். 6th பிளேஸில் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் சென்னை 32nd பிளேஸ் இன் நேஷ்னல் ரேங்கிங். 5th பிளேஸில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் இன் சென்னை 17th பிளேஸ் இன் நேஷ்னல் ரேங்கிங். 4th பிளேஸில் பிரசிடென்சி காலேஜ் இன் சென்னை 14th பிளேஸ் இன் நேஷ்னல் ரேங்கிங். 3rd பிளேஸில் PSG காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர் 11th பிளேஸ் இன் நேஷ்னல் ரேங்கிங். 8th பிளேஸில் நேஷ்னல் லெவல்லையும் 2nd பிளேஸில் தமிழ்நாடு லெவல்லையும் ரேங்க் ஆயிருக்கிறது தான் நம்ம லாயலா காலேஜ் சென்னை. தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் இருக்கிறது தான் PSG கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் விமென் கோயம்புத்தூர். நேஷ்னல் லெவலில் 7th பொசிஷனில் இந்த காலேஜ் இருக்குதுங்க. ஸோ கோர்சஸும் பார்த்தாச்சு, காலேஜும் பார்த்தாச்சு. இனி என்ன வீட்டில் டிஸ்கஷன் தான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?